ஹாய், நான் ஸ்கூல் படிக்கலாம் டிஃபனுக்கு ரசம் வச்சு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு சண்டை தான் வீட்டில் அம்மா கூட. ஒவ்வொரு சமயம் சாப்பிடாம கூட இருப்பேன். அது என்னமோ தெரியல, அப்போலாம் ரசம் பிடிக்கவே பிடிக்காது. வாரத்தில் 2 நாள் எப்படி சாம்பார் வச்சிடுறாங்களோ ஒரு நாள் கட்டாய ரசமும் வச்சுருவாங்க. அப்படியே ரொட்டீன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சில விஷயத்தெல்லாம் பிரிக்கவே முடியாது. அந்த லிஸ்ட்டில் தான் பருப்பு ரசமும் வந்துடும். ரசம் வச்சோம்னா அன்னைக்கு வெஞ்சனா பருப்பு வச்சே ஆகணும். நான் எப்படியோ அந்த மாதிரி தான். என் குட்டீஸும் ரசம் பிடிக்கவே மாட்டுது. ஆனால் வேறு வழி இல்லையே, வாரத்தில் ஒரு நாள் ரசக்குழம்பு வச்சே ஆகணுமே, நம்ம அப்படியே பழகிட்டோமே. எங்கள் வீட்டில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த ரசக்குழம்ப சாப்பிட வைக்கணும்னா 1க்கு 2 வெஞ்சனமாக கொடுத்தா கப்பு சிப்புன்னு சாப்பிட்டுப்பாங்க. இதுலேயும் இந்த உருளைக்கிழங்கு முட்டை பேரெல்லாம் கேட்டால் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்களா, அதுக்காக அதவே செஞ்சே கொடுத்துட்றது. இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு பொட்டேட்டோ ஃப்ரை பருப்பு ரசம் தான். இந்த ரசத்தை நான் கொதிக்க வச்சுருக்கேன். பெரும்பாலும் எல்லோரும் ரசத்தை கொதிக்க வைக்க மாட்டாங்க. இது கொள்ளு ரசம். இதுக்கெல்லாம் ரசம் பிடிக்காதுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.